கதையின் தொடக்கை அறிமுகப்பிள்ளை எங்க டைமென்ஷன் மாதிரி விழிப்பானிலே எழுந்திருக்கும் அலிசியா வெஸ்ட் அவங்க காலை ஓட்டம் போட்டிருந்தப்ப என்னப்பா சம்பவம் என்றால் போலீஸ் அவங்களை எடுத்து செல்ல முயற்சிக்க பாருங்க. ஆனா இருக்கு அலிசியா அவங்களே ஒரு புதிய போலீஸ் ஆபீசர் என்பதை அறிந்ததும் போலீஸ் அங்கிருந்த மன்னிப்பு கேட்பாங்க. அலிசியா அப்ப ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருந்தாங்க. பிறகு அவங்களோட அம்மாவோட கல்லறையை பார்க்க போயிடுறா. மறுநாள் வேலைக்கு போயிருக்கும் புள்ள அவங்க பார்ட்னர் ஜென்னிங்ஸ் கிட்ட சொல்றாங்க இந்த ரிட்டர்ன் அவங்களுக்கு அவ்வளவு நல்லா இல்ல. ஜென்னிங்ஸ் அவங்கள நிம்மதியா ஃபீல் பெட்டர் என்று சொல்றாரு. போலீஸ் ரோந்து தொடரும் போது அலிசியா தெருக்களில் இருக்க கிங்ஸ்டன் மேனை பாக்குறாங்க. அது பழைய புவர் நெய்பர்ஹுட், இப்ப அது கெட்டிக்காரங்களோட இடமா மாறிடுச்சு. ஜென்னிங்ஸ் அங்கால காஃபி வாங்க நினைக்கும் போது அலிசியா ஒரு சின்ன பையன் ஜமால் உடன் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜமால் அம்மா வந்து ஜாமலி இருந்து தொலைஞ்சிருக்க சொல்றாங்க. ஹாய் பாஸ், என்ன ஒரு சீன் பார்த்தீங்களா? அலிசியா அங்க வந்தா அவங்க மகன் கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு ஒரு அம்மா ரொம்ப கடுமையா சொன்னாங்க. அப்போ அங்க இருந்த மாஸ் இந்த ஸ்டோர்ல எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லிட்டார். அதுல கொஞ்சம் டிவிஸ்ட். அலிசியா ஒரு பெண்ணை பார்த்தா பழைய ஃப்ரெண்ட் மெஸ்ஸி, அவங்களுக்குள்ள நட்பு இருந்துச்சு. ஆனா மெஸ்ஸி என்ன பண்ணாங்க தெரியுமா? அலிசியாயை தெரியாத மாதிரி நடிச்சிட்டாங்க. மெஸ்ஸி அவங்க கேங் உடன் கிளம்பி போட்டாங்க. ஜென்னிங்ஸ் அலிசியாவோட பார்ட்னர் அது ரைவல் கிங்ஸ்டன் கேங்னும் சொல்லிட்டார். ஜாக்கிரதையா இருக்கணும்னு அட்வைஸ் கொடுத்தார். அப்புறம் மவுஸ் கிட்ட அலிசியா மீண்டும் போய் ஏன் மெஸ்ஸி அப்படி நடந்துக்க காரணம் என்னன்னு கேட்டா மவுஸ் சொன்னாரு மெஸ்ஸி சில இஷ்யூஸ் இருக்குன்னு. எல்லாம் முடிஞ்சிட்டு அலிசியா மற்றும் ஜென்னிங்ஸ் ஸ்டோ விட்டு வெளியே வந்தப்போ அலிசியா காஃபி பணம் கட்டினாங்க. ஜென்னிங்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருந்த போது அவர் இன்னைக்கு ஒரு டேட் இருக்குன்னு சொன்னார். சாஜ் வந்து ஜென்னிங்ஸ் கிட்ட சொன்னாரு அவர் இன்னைக்கு டபுள் ஷிஃப்ட் வேலை பார்க்கணும்னு. அப்போ நம்ம அலிசியா சும்மா அசத்திட்டாங்களே. ஜென்னிங்ஸ் ஷிஃப்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அவருக்கு குடும்பத்தோட டைம் கொடுத்தாங்க. சாஜ் அலிசியா புக்கு டீக்கன் பிராங் கூட வேலை பார்க்கணும்னு சொன்னாரு. லாபில சந்திப்போம்னு சொன்னாரு. ஜென்னிங்ஸ் அலிசியா தேங்க்ஸ் சொல்லி டேட் போக ஆரம்பிச்சாரு. அலிசியா டீக்கன் பிராங் கூட சந்திச்சு ஜென்னிங்ஸ் ஷிஃப்ட் எடுக்கிறாங்க இன்னைக்கு இரவுன்னு சொன்னாங்க. ஆனா டீக்கன் அலிசியா புதுசா வேலைக்கு வந்துட்டாங்களே அதான் சற்று ஏமாற்றம் அடைஞ்சாரு. நைட் ஷிஃப்ட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாரு. அலிசியா சொன்னாங்க கவலையே இல்ல, அவங்க கேண்டஹால வெறித்தனமா பண்ணி இருக்காங்கன்னு. அப்புறம் டீக்கன் உன் பாடி கேமரா அணிய வேணுமான்னு கேட்டாரு. அலிசியா அசத்தலா பதில் சொன்னாங்க நீங்க எதுவும் தப்பு பண்ணலன்னா எனக்கு அணிய என்ன பிரச்சனைன்னு. டிரைவ் பண்ணும் போது அவங்களுக்கு லோக்கல் பால ஒரு கால் வந்துச்சு. அங்க ஒரு சஸ்பெக்ட் கையில துப்பாக்கி இருக்கலாம்னு சொன்னாங்க. சீன் பார்த்தா 2 சஸ்பெக்ட்ஸ் அங்க சண்டை போடுறாங்க. அலிசியா ஒரு சுந்தி பயத்தை அமைதிப்படுத்த முயற்சி பண்ணினாங்க. ஆனா மற்ற ஒரு சஸ்பெக்ட் துப்பாக்கி எடுக்க முயற்சி பண்ண போது டீக்கன் அதை கவனிச்சாரு மற்றும் ஆஹா என்ன ஒரு சம்பவம். அலிசியா அவங்களோட டீக்கன் பின் தொடர்ந்து சென்ற போது அந்த சஸ்பெக்ட் மீது டீக்கன் மிக வேகமாக ஆக்ஷன் எடுத்தார். அலிசியா முதலில் அந்த சஸ்பெக்ட் டீக்கன் மிக கடுமையாக நடந்து கொண்டிருப்பதை பார்த்து ஸ்டாப் ஸ்டாப் என்று கத்தினார். ஆனால் டீக்கன் அந்த சஸ்பெக்ட் பின்னணியில் ஒரு கன் கண்டுபிடித்த போது அலிசியா ஒரு சொல்லும் பேசவில்லை. டின்னர் போது அலிசியா டீக்கன் ஒரு பெரிய சாரி சொல்லினார். ஏனென்றால் அவர் எப்படி அவர்கள் உயிரை காத்தார் என்பதை புரிந்து கொண்டார். டீக்கன் பதிலுக்கு சாரி சொல்லினால் வெளியே சேஃப்டி கிடைக்காது, உங்களை காத்துக்கொள்வது உங்கள் போலீஸ் ஃபேமிலி தான் என்றார். இது அலிசியாவை ஒரு புது கோணத்தில் யோசிக்க வைத்தது. அப்புறம் ஒரு புது ட்விஸ்ட். அந்த போன் கால் டீக்கன் தனிப்பட்ட போன் இல் வந்தது. இது போலீஸ் ரேடியோ இல்லை. அலிசியா அதில் குழப்பமாக இருந்தார். ஆனால் டீக்கன் அவர்களை வேறு ஒரு லொகேஷன் கொண்டு சென்றார். அங்கே போனபின் டீக்கன் அலிசியா விடம்தான் ஒரு இன்ஃபார்மன்ட் சந்திக்க போகிறேன் என கூறி அவரை காரில் காத்திருக்க சொன்னார். அலிசியா அதை ஏற்றுக்கொண்டு டீக்கன் செயல்களை பார்த்து வியப்புடன் இருந்தார். அப்போ அலிசியா கார்ல உட்கார்ந்திருக்கும் போது ஒரு சிலர் ஒரு பார்க்ட் வெஹிக்கிள் திருட முயற்சி செய்யறாங்களாம். உடனே அலிசியா அங்க ஓடிப்போய் அந்த நோக்காமல் கார் தீஃப் பிடிக்க முயற்சி செய்தா. ஆனால் அவங்க ஏதோ மாயா தப்பிச்சு போட்டாங்கள். அப்போதுதான் சளைக்காம அலிசியா அவங்க டீக்கன் போன அந்த பில்டிங் பக்கம் ஒரு கன் ஷாட் சத்தம் கேட்குது. ஆத்திரம் மிகுந்த அலிசியா டீக்கன் உதவ ஓடிப்போய் அந்த பில்டிங்கில் நுழைகிறா. உடனே தன் பாடி கேமரா ஆக்டிவேட் பண்ணுது. பில்டிங் போனதும் அலிசியா தரேட்டோ கிட்ட 2 டிடெக்டிவ்ஸ் மலோன் மற்றும் ஸ்மித்தி பார்க்கிறா. அங்கு கொஞ்சம் ட்ரக் டீலர்ஸ் உடன் ஒரு கன்ஃபியூஸ் நிலைமை. மலோன் அலிசியாவுக்கு சிச்சுவேஷன் புரிய விளக்க முயற்சி செய்ய பட் ஸ்மித்தி ஒரு ட்விஸ்ட் கொடுக்குது. அலிசியா பாடி கேமரா பார்த்துட்டு அவங்களை நோக்கி சுடுறான். அலிசியா அதிர்ஷ்டவசமாக புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் அணிந்திருந்ததால கீழே விழுந்தும் காப்பாற்றப்படுது. அப்போ மலோன் கோவத்துடன் ஸ்மித்தி அலிசியா மற்றும் அந்த பாடி கேமரா தேட அனுப்புகிறார். இப்போ மலோன் டீக்கன் மீது கோபம் காட்டுகிறார். ஏனென்றால் ஓ என்ன ஒரு சீன் பாஸ். அலிசியா என்ற புதுமுக ஆஃபீஸரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த போது மலோன் தாவனை நோக்கி சொல்லிட்டாரு, அலிசியா ட்ரக் ரைட்ல கொல்லப்பட்டுடுச்சுன்னு சொல்லணும்.
பின்னே தாவோனி மற்றொரு டிடெக்டிவ் ஸ்மித்தியுடன் சேர்ந்து அலிசியாவை தேட சொல்லி அனுப்பினாரு. அப்போது ஸ்மித்தி மேலோனுக்கு ஒரு செய்தியை சொன்னான். அலிசியாவை கண்டுபிடிக்க முடியல, அவளுடைய இன்ஜுரிஸுடன் கூட அவள் ஓடிட்டே இருக்கா. அடுத்து அலிசியா பவர் ஸ்டேடியோன்ல இருந்து தப்பிக்க முயற்சிச்ச போது அவங்க பேக்கப்க்கு கால் பண்ணினா. மலோன் அந்த காலை முடிச்சிட்டு எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு, போலீஸை கவலைப்பட வேணாம்னு சொன்னாரு. அலிசியாவை ஸ்மித்தி பார்த்துட்டு அவளை நோக்கி ஷூட் பண்ணான். அலிசியா அந்த பில்டிங் விட்டு ஓடினா. நெய்பர்ஹுட் த்ரூ மறைந்து கொண்டு ஓடினா. கொஞ்சம் ஹெல்ப் கேட்டாலும் மக்கள் எங்களுக்கு சிக்கல் வேண்டாம்னு சொன்னாங்க. மீண்டும் மலோன் மற்றும் மற்ற டிடெக்டிவ்ஸ் அலிசியாவை பிடிக்க முயற்சிச்சாங்க. ஆனா அவளு மீண்டும் தப்பிச்சிட்டா. மீண்டும் ஓடிய அலிசியா ஒரு போலீஸ் சாரை பார்த்து ஹெல்ப் கேட்டா. அந்த ஆபீசர்ஸ் அவளுக்கு உதவ வாக்கு கொடுத்தாங்க மற்றும் எல்லாம் ஓகே ஆகிடும்னு சொன்னாங்க. ஆனா அலிசியா இந்த போலீஸ்களும் மலோனின் ஊழல் கும்பலில் இருந்தவங்களாகத்தான் இருந்தாங்கன்னு உடனே புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு ஒடிச்சு போயிட்டா. ஆனா அந்த காரப் போலீஸ்களும் நாங்க சும்மா பாடி கேமரா தான் கேக்குறோம்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணி பின்னால வந்தாங்க. அலிசியா ஒரு கடைக்கு ஓடி போய் அங்க மோசன்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் கடைக்கு வந்த அலிசியாவை பார்த்து நீ இங்க இருக்க முடியாது, வெளியே போன்னு சொன்னார். போலீஸ்னால சுடப்பட்டு ரத்தம் நிறுத்த வெறும் ஒரு போன் கால் பண்ணணும், அதுக்கு அப்புறம் போயிடுறேன்னு அலிசியா விளக்கினாள். ஜெனிங்ஸ் என்ன பார்ட்னர் கூட போன் மூலமா பேசி பாடி கேமரால இருக்கிற ஃபுட்டேஜ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி அவரோட 30 நிமிஷத்துல சந்திப்போம்னு அறிவிச்சா. அப்போ அங்க ஒரு போலீஸ் அடிச்சுரைக்க வந்தாரு. மவுஸ் தான் போலீஸ் கால் பண்ணி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா. அலிசியா மன்னிப்பு கேட்டார். போலீஸ்கள் மவுஸ் மேல கோவப்பட்டு அவரோட கவுண்டர் மேல தலை வச்சு கைவிலங்கு போட மிரட்டினாங்க. அட பாருங்க, பின்னால வந்த போலீஸ் பார்ட்னர் மவுஸ் அவனோட ஹெட்செட் பண்ணிட்டு அவன் கிளீன் ரெக்கார்ட் இருக்க அவனை விட்டுட்டாங்க. ஆனா என்னன்னா அலிசியா பத்தி ஏன் போலீஸை கூப்பிட்டானோன்னு சொல்ல மறுத்து ஒரு கதை கட்டி விட்டுட்டான். அந்த போலீசாரும் கடைசில நாங்க உன்னை விடமாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அலிசியா மோஸை நன்றி சொல்லி இடம் விட்டாள். அவளுடைய காயத்தை ஒட்டும் ஒரு க்ளூ வச்சு முடிச்சிட்டாள். ஒரு ராக் மெடிக்காக இருந்தப்போ கத்துக்கிட்ட ட்ரிக். பின்ன அவளுக்கு ஜூடியம் பார்ட்னர் என்ன பண்ணார்னு சொல்லி. ஆனா சோகமா ஜென்னிங்ஸ் மேலோன் குரூப்ல இருக்கான். அப்படியே ஜென்னிங்ஸி கார் நிறுத்த சொல்லி ஹேண்ட்கஃப் போட்டு எஸ்கேப் ஆயிட்டாள். இப்போ அவள் மவுஸ் வீட்டுக்கு போய் இரவு வரைக்கும் இடம் கேட்டாள். மவுஸ் முதல்ல பயந்துட்டான். ஆனா இது எவ்வளவு சீரியஸ்னு புரிஞ்சப்புறம் ஓகே சொன்னான். இவங்க மத்தியில மலோன் போலீஸ் கேப்டன்ட நினைச்சு 2 கேங்ஸ் ட்ரிப் என்எஸ் மற்றும் கிங்ஸ்டன் க்ரூ இடையில சண்டையில அலிசியா ஒருவனை சுட்டுட்டான்னு சொல்லிட்டான். ஹலோ கிட்டத்தட்ட கதையில் ஒரு திகில் சம்பவம் இருக்கு. நம்ம கிங்ஸ்டன் க்ரூ லீடர் டாரியஸ் ஒரு விஷயம் பற்றி தெரிஞ்சுக்க வர்றார். அவருடைய நெஃப்யூ கொல்லப்பட்டிருக்கான். அந்த சீனில் மலோன் போய் சொல்லி அலிசியா அவனை கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டார். டாரியஸ் எரிச்சலாகி அவரோட ஆளுங்களை அலிசியா என்ற போலீஸை கொல்ல அனுப்பினார். இந்த சம்பவத்தில் மலோன் ஜென்னிங்ஸிடம் ஒரு லீட் பெற்றுக்கிட்டார். அலிசியா ஒரு கடைக்கு போயிருக்காங்க என்று தெரிந்து செய்யலாம் என்று மற்றொரு தகவலை கொடுத்தார். அங்கே கமரா பார்த்தவுடனே அலிசியா உதவிக்கு மவுசு கிட்ட போனது தெரியும். கிங்ஸ்டன் கேங் அலிசியா தலையில ஒரு பெரிய பரிசு வச்சிட்டீங்க. அடுத்து கேங் உறுப்பினர் ஜமால் மவுஸ் வீட்டுக்கு போய் துப்பாக்கியை அலிசியா மீது குறிவைக்கிறார். ஆனால் மவுஸ் கலக்கலான உதவியோடு வந்து அலிசியாவை காப்பாற்றுகிறார். இந்நாடகத்தில் அந்த காட்சியில் மலோன் மற்றும் ஸ்மித்தி ஏனைய டிடெக்டிவ்களுடன் மவுஸின் வீட்டில் பாய்ந்து வரும் போது அலிசியா மற்றும் மவுஸ் தப்பித்து ஓடுகின்றனர். பின்னர் அங்குள்ள தெருவில் டாரியஸ் கேங் எதிர்த்து சண்டை போட்டார்கள். அங்கு மோசவுக்கு காலில் குண்டுபட்டு விடுகிறது. அவர் அலிசியாவிடம் ஒரு பாஸ்டர் சந்திக்க சொல்கிறார். அப்போ மவுஸ் போறப்போ திடீர்னு பிடிக்கப்பட்டான் டாரியஸ் கையில. டாரியஸ் அவனை அவனோட இடத்துக்கு கொண்டு போய் ரொம்ப கொடுமையா டார்ச்சர் பண்ணாரு. அலிசியா எங்க இருக்கான்னு கேட்டாரு. ஆனா மவுஸ் தாங்கி நின்னு ஒன்னும் சொல்லல. அப்புறம் அலிசியா அவளோட பாடி கேமரா வச்சு ஒரு வீடியோ எடுத்தா. அந்த வீடியோல உண்மையான விஷயம் ஒன்னு தெரிய வந்துச்சு. உண்மையிலே மலோன் தான் சரோவ கொன்னது, அலிசியா இல்லை. அலிசியா ஆற்றலோட ஹை டென்ஷன்ல அந்த வீடியோவை ஒரு ஆர்ட்ரோபேல மறைச்சிட்டு டாரியஸ் கிட்ட சரணடைய கிங்ஸ்டன் நெய்பர்ஹுட் போனா. உச்சகட்ட டென்ஷன். டாரியஸ் கொல்ல போறா போல இருக்கும்போது அலிசியா உடனே சொன்னா எல்லாம் மேலோன் வேலை, அதுல பாடி கேமரா புருவு இருக்குன்னு. கான்ஃபரன்ஸ் என்னரத்தையும் தான் முதல்ல ஹேக் முடியல. ஆனால் பர்சிஸ்டன்ல ஆளான அவன் கடைசியில ஃபாட்டகல போய் சேர்ந்தான். டாரியஸ் ஃபாட்டகல உண்மையை பார்த்து உடைஞ்சு போனார். மோசவை விட்டுட்டார். ஆனால் அந்த நேரத்துல போலீஸ் ரேட் நடந்துச்சு. பெரிய கன் ஃபைட் ஆயிடுச்சு. அப்புறம் மலோன் டாரியஸ்வை சுட்டுட்டார். இந்த நிமிஷத்துல அலிசியா ஓஹோ போராட்ட நேரத்துல ஸ்மித்தி ஒரு ஆபீசர் பேரு பிரவுன் அவரை கொன்னுட்டான். அவங்க இருவரும் முன்னாடி அலிசியா தப்பிச்சு போனது யார் காரணம்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்மித்தி அலிசியா மற்றும் மவுஸா போலீஸ் அப்படியே நிறுத்தும் போது கண்டுபிடிச்சு அந்த போலீஸ் ஆபீசரையும் வெட்டியே அடிச்சிட்டு அப்புறம் கத்தியா அவங்க இருவருக்கும் தாக்கு பிடிச்சு போடு கிளம்பிச்சு போனப்ப மிக அதிரடியா அலிசியா ஸ்மித்தி வீழ்த்திட்டா.
உடனே மாஸ் சொல்றான், காவல்துறை உன்னை தேடி கும்மி அடிக்க வராங்கன்னு, என்னால ரட்சிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பாடி கேமரா வாங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறான். அங்கே ஜெனிங்ஸ் அலிசியாவோட நண்பிதான். மாஸ் பார்க்குறான், ஆனாலும் விட்றான் போக. அப்புறம் மலோன் அங்கே அலிசியா காணோம்னு தேடிக்கிட்டு பெரிய ஃபைட் ஆன கதை. அவன் அலிசியா கோட்டார் தள்ளிட்டு கூட்ட நெரிசல்ல ஒரு கொலை நாடகம் நடக்குது. மிஸ்ஸி உதவியா அலிசியா அவன் கன் பிடிச்சுக்கு. ஏனா ஸ்னைப்பர் டீம் அவ துப்பாக்கிய கீழே போடுன்னு சொல்லியே கத்துது. அந்திமாலும் மலோன் வீடியோ அப்லோட் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஜெனிங்ஸ் மீது சுட முயற்சிக்கும் போதே அந்த வீடியோ பார்க்கிறான். ஸ்வாட் டீம் நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கான்.